எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி உடம்பு குளிர்ச்சியான ஒரு நுங்கு பானகம் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு இது பாதாம் பிசுன்னு சொல்லுவாங்க, பாதாம் கோந்துன்னு. இது கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க, ஒரு ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். இது ராத்திரியே ஊற வச்சு காலையில் குடிப்பாங்க, வயிற்று புண்ணுக்கு நீர்க்கடுப்புக்கெல்லாம் நல்லதுன்னு. ஆனால் இது உடனடியாக நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சம் உடச்சி தூள் மாதிரி போட்டோம்னா சீக்கிரமாக ஊறி போயிடும். இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இது திருநீற்று பச்சிலை விதைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. இந்த விதை இந்த தண்ணியில் விட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 2-3 மணி நேரம் ஊறட்டுங்க. ஒரு 4 நொங்கு இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன், இளம் நொங்காக எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கடுக்கா மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இலசாக இருக்குது. இதை தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி விட்டு 3 தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊட்டும். பாருங்கள், பாதாம் பிசுனும் திருநீற்று பச்சிலை விதையும் சப்ஜான்னுவாங்க. திருநீற்று பச்சிலை விதையும் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதில் நொங்கு தோல் எல்லாம் எடுத்துட்டு தனியாக பிரித்து எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம், இதை கலந்துக்கலாம். இதோட பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் நல்லா சுண்டை காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். நான் இது நல்ல வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. இதை கொஞ்சம் நல்ல வெல்லம் கட்டிய தண்ணி விட்டு சூடு பண்ணி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டாக்கா வடிகட்டி எப்போ வேணாலும் எடுத்து கலந்துக்கலாம். எதுக்கு வேணாலும் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை எது வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சூடுங்கிறதுனால இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். நல்லா இப்போ கலக்கி விட்டுக்கலாம். உடலுக்கு குளிர்ச்சி ஆரோக்கியமான பாரம்பரிய நொங்கு பானம் தயார். நன்றிங்க. இது அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை கூலிங்காக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா குளிர்ச்சி பண்ணியும் சாப்பிட்லாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி புதினா சட்னி செஞ்சு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பாத்திரத்தில், தேங்காய் எண்ணெய். தாளிச்சிக்கலாம். கடலை பருப்பு, சீரகம், உளுந்தம்பருப்பு, இஞ்சி ஒரு சின்ன துண்டை நறுக்கி வச்சுருக்குறேங்க, அது போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். தக்காளி 2 அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் அரை மூடி அரிஞ்சு வச்சுருக்குறாங்க, அது போட்டுக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். ஒரு வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாங்க. உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் ஜாரில். புதினா சட்னி தயார். நன்றிங்க.